பாருங்க பிள்ளையாற்ற தும்பிக்கை. இந்த தும்பிக்கையை பார்த்தோன்னே பிள்ளையார் ரெண்டு விளங்கும். கூடுதலாக இந்த படத்தை வந்து எல்லா இடமே வச்சிருப்பினோம். இது வந்து வெஜ்ஜார் அதிர்ஷ்டம் உண்டாகுமோ என்னவோ தெரியல. வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, வவுனியாவில் தோணிக்கல் என்ற இடத்த நிற்கிறேன். இன்றைக்கு ஐயப்பன் கட்டுமானத்தால் கட்டப்பட்ட ஒரு புத்தம் புதிய ஒரு வீட்டை பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த வீடு வந்து கட்டுறதுக்கு வந்து எவ்வளவு காலம் சென்றது, இந்த வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் செலவாகி இருக்கு, அடுத்தது இந்த வீடு எப்படி கட்டியிருக்கணும், இந்த வீடு என்ன வடிவத்தில் கட்டியிருக்கணும் போன்ற விடயங்களை நான் இன்றைக்கு இந்த காணொலியில் காட்ட போகிறேன். இந்த வீட்டை பொறுத்தளவில் இந்த வீடு வந்து ஒரு ஜேர்மன்ல வசிக்கிற ஒரு அம்மாவால் இந்த வீடு வந்து கட்டப்பட்டது. அந்த அம்மா சொன்னா தான் அந்த பணத்தை வந்து மிச்சம் பிடித்து தன்னுடைய குடும்பத்துக்கே தெரியாமல் இந்த வீட்டை வந்து கட்டினதாக சொல்லி இருக்கிறார். அவர் வந்து அதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு அவருடைய குடும்பத்தார்கள் அதிசயப்பட்டதாக இந்த வீட்டை வந்து சொல்லினோம். இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன். தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்க. ரோட்ல இருந்து பார்க்க இந்த வீடு இப்படி தான் தெரியுது. பாருங்க, அந்த கேட்டுக்கெல்லாம் மேலுக்கு பிளாட் வச்சு அட்டகாசமாக செய்திருக்கணும். இதில் வந்து ஒரு 3 தூண் மாதிரி வச்சிருக்கு. கேட் வந்து கருப்பு நிறத்தில் போட்டு கிடக்கு. வித்தியாசமான டிசைன் எல்லாம் போட்டிருக்கணும். முன்னுக்கே சீரடி சாய்பாபா இந்த படத்தை கொண்ட ஒரு டைல்ஸ் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. மாலினி பாஸ்கரன், சேக்கலார் வீதி, தோணிக்கல், வவுனியா என்ற முகவரியிலான் இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டின் முன்பகுதியில் இடவசதி இருக்கு. இதில் வந்து வாகனங்களை பார்க் பண்ணக்கூடிய வசதிகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த முன்பகுதியை பார்த்தா அப்படியே நிலம் எல்லாம் போட்டிருக்கணும். முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் உண்டு முன்பகுதியிலே இருக்கு. அதே நேரம் பின்பகுதியிலேயும் வந்து இடம் இருக்கு. நீங்க இந்த பிரதேசத்துல இந்த வீட்டில் வந்து நீங்க தங்குவீர்களாக இருந்தா இந்த இடத்திலும் பயன்படுத்தலாம். பின்னேரங்கள்ல இந்த இடங்கள்ல வந்து இருக்கலாம், நிகழ்வுகள் செய்யலாம். பகுதியில் பார்த்தா முன்னுக்கு ஒரு சின்ன கோல் ஒன்று இருக்கு. இது முன்பகுதியில் பாருங்க. இது வந்து அழகா வந்து இதை செய்திருக்கணும். நாங்கள் இப்படியே இதால் வந்து இந்த வீட்டுக்குள்ள வரலாம். அதே நேரம் இந்த வீட்டுக்கு அடிக்கப்பட்ட கலர் வந்து கூடுதலாக வந்து வெள்ளை நிறத்தை தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். வெள்ளை நிறத்தை விரும்புகிறாக்கள் நிறைய பேர் இருக்கணும். அந்த வகையில் இவைகளும் வந்து வெள்ளை நிறத்தை தான் அதிக அளவில் வந்து பயன்படுத்தினேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் கூட ஒரு வெள்ளையோடு அண்டின ஒரு நிறமாகத்தான் இவை வந்து தெரிவு செய்திருக்கணும். பாருங்க, இந்த எல்லா இடத்துலையும் கூடுதலாக வந்து வெள்ளை நிறத்தை பயன்படுத்தித்தான் அமைச்சிருக்கணும். அதே நேரம் இப்படியே வந்தோம்னா முன்பகுதியில் இதுலேயே ஒரு அறை ஒன்று இருக்கு. இது வந்து ஒபிஸ் ரூம்னு சொல்லிக்கணும். கூடுதலாக எல்லா வீட்டிலையும் வந்து விடுறது. தேக்கம் பலகையால் இந்த கதவை போட்டிருக்கணும். டிசைனும் வந்து நல்லா இருக்கு. அப்படியே இந்தியால பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய ஜன்னல் அங்கால வந்து கதவு இருக்கு. கதவுக்கு 2 பக்கத்திலையும் 2 ஜன்னல்களை முன்னுக்கு போட்டிருக்கணும். பாருங்க, இந்த வீட்டுக்கு முன்பகுதியில அழகான ஒரு படம், 7 குதிரைகள். கூடுதலாக இந்த படத்தை வந்து எல்லா இடமே வச்சிருப்பினோம். இது வந்து வெஜ்ஜார் அதிர்ஷ்டம் உண்டாகுமோ என்னவோ தெரியல. அது கூடுதலாக எல்லா வீட்டிலும் இந்த 7 குதிரைகள் கொண்ட படத்தை வந்து வைப்பினோம். வீட்டுக்குள்ள போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் இந்த வீட்டின் உரிமையாளரோட நிற்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். இந்த அம்மா வந்து நான் முதலே சொன்னேன் ஜேர்மன்ல இருந்து வந்திருக்கிறா. உங்களோட பேர் என்னம்மா? பாஸ்கர் மாலினி.
மாலினி. மாலினி, உங்களோட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குன்னு, என் கணவர் எல்லாம் ஜீவன்லாம் இருக்குன்னு. எல்லாம் ஜீவன்லாம் இருக்கிறேன். அப்புறம் நாங்கள் இந்த வீட்டு இருக்க பாப்போம் எப்படி செய்திருக்கிறீங்களா சொல்லி. இப்போ நான் இந்த வீட்டின் ஹோல் எப்படி இருக்குன்னு உங்களை காட்டுறேன். இந்த ஹோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எல்லாமே வந்து பாருங்க முற்று முழுதாக சிசிடிவி கேமரா வந்து கூட்டி இதில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கு. பாருங்க இதில் வந்து ஒரு டிவி ஒன்று இருக்கு. இந்த நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து வெள்ளன்றதை தான் கூடுதலாக எல்லா இடமே பயன்படுத்தி வைக்கணும். அடுத்த பாருங்க இதில் வந்து கேர்டின் ஒன்று போட்டுருக்கு. இது வந்து ஒரு ஆஷ் கலர் கேர்டின். வெள்ளை நிறத்துக்கு வெள்ளை நிற பெயிண்ட்டுக்கு ஆஷ் கலர் கேர்டின் வந்து நல்ல ஒரு மெச்சாக இருக்கு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஃபா போட்டிக்கணும். பாருங்க இதில் வந்து 3 பேர் இருக்கக்கூடிய சோஃபா இருக்கு. இதில் 2 பேர் இருக்கலாம், அங்கால ஒரு ஆள் இருக்கலாம். அப்படியே நாங்கள் இந்த வாசலால் வந்தோடனே இந்தியாவில் வந்து அமரக்கூடிய வகையில் வந்து இந்த சோஃபா வந்து செட்டப் வந்து காணப்படுது. இவர் தான் இந்த அம்மாண்ட கணவர். பாருங்க அவர்கிட்ட படமும் 2 பேர்கிட்ட படமும் முன்னுக்கு வந்து போட்டு வைக்கலாம். இந்த வீட்டுல வந்து மொத்தம் எத்தனை அறை இருக்கு? 4 ரூம் இருக்கு. என்ன 4 ரூம். இதுல இருக்கிறது வந்து சாமியாரை. பாருங்க சாமியாரை என்ற வெளிப்படுத்துறதுக்காக இதுல வந்து மணி எல்லாம் போட்டு செய்திருக்கணும். அதே நேரம் இதுல பாருங்க பிள்ளையாரை குறிக்கிறதுக்கான ஒரு குறியீடு. ஏன்னா குறியீட்டுலாம் பிள்ளையாரை போட்டிருக்கு. பிள்ளையார உருவம் வந்து வடிவ செய்யாடிலும் ஆனா பார்த்தோன்னே வந்து பிள்ளையார் என்று சொல்லி விளங்குது. பாருங்க பிள்ளையாற்ற தும்பிக்கை. இந்த தும்பிக்கையை பார்த்தோன்னே பிள்ளையார் என்று விளங்கும். அதே மாதிரி இந்த கண் இங்கால விபூதி பூசின மாதிரி வச்சு அழகாக இது செதுக்கல் வேலைப்பாட்டோட இந்த கதவை வந்து செய்திருக்கணும். இது வந்து வேப்பங்கதவை தான் இருக்கும். ஏனென்றா சாமி அறைக்கு எல்லாருமே வேப்பங்கதவை தான் தெரிவு செய்யணும். இப்போ நான் அந்த சாமி அறைக்குள்ள காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. இப்போ நான் சாமி அறைக்குள்ள நிற்கிறேன். இந்த சாமி அறையை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு அடக்கமான ஒரு அறையாக வந்து அமைச்சிருக்கீங்க. என்னண்டு எதுக்காக அப்படி செய்தீங்க? ஏன்னா எங்களோட யாழ்ப்பாணத்துல எல்லாம் கூடுதல சாமியாரை வந்து பெரிய அறையாத்தான் செய்யணும்னு செய்வினோம். இப்ப என்னண்டா எல்லாரும் சாமியால பெருசா கட்டுற தானே, அப்ப சின்னலா கட்டுவாங்க கட்டணும். வெளிநாட்டுல வந்து எப்படி இருக்கு சாமியார? வெளிநாட்டுல கூடுதலா கிண்ட சிம்மர்ண்டா பிள்ளைங்க ரூமுக்கு தான் ஒரு தட்டை அடிச்சு போட்டு வைப்போம். ஒரு தட்டை அடிச்சுட்டு வைக்கிறது என்ன அழகாக ஒரு பாக்ஸ் ஒன்றில் வந்து வச்சிருக்கிறோம். கடவுளை வந்து வணங்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இப்படியே சாத்தி விடலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இதை அமைச்சிருக்கிறோம். நாங்கள் கடவுளை வணங்கிக்க வந்து இதை திறந்துட்டு கடவுளை கும்பிடலாம். பாருங்க ஒரு அழகான ஒரு செட்டப்பில் வந்து அமைச்சிருக்கிறோம். இப்படியே நாங்கள் வந்தோம்னா இதில் இருக்கிறது அடுத்த 2வது பெட்ரூம் இருக்கு. இந்த 2வது பெட்ரூம் இந்த கதவை பாருங்க அதே மாதிரி ஒரு கதவு தான், தேக்க மரத்தில் செய்யப்பட்ட கதவு. ஒற்றை கதவு தான் போட்டிருக்கலாம். இப்போ இதுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இது கிட்டத்தட்ட சதுரமாக இருக்கு. அது வந்து செவ்வகமான வடிவத்தை கொண்டதாக இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு சதுர வடிவான ஒரு அறையா இருக்கு. 10க்கு 10 அறை நினைக்கிறேன். 10க்கு 10 அளவில் இருக்கிற ஒரு அறை பாருங்க. இதுல வந்து கட்டில் ஒன்று போடப்பட்டிருக்கு. 2 பேர் இதுல வந்து படுக்கலாம். இப்படியே இங்கால ஒரு அலுமாரி ஒன்று இருக்கு. அதே நேரம் இதுக்கு வந்து ஏசியும் இருக்கு, ஃபேனும் இருக்கு இந்த அறைக்கு. அடுத்தது இங்கால இருக்கிற ஒரு சமையல் அறை இருக்கு. அந்த சமையல் அறை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கூடுதலா எல்லாரும் இப்ப ஓப்பன் கிச்சன் தான் போட்டுருக்கீங்க. நீங்களே இப்ப இப்படி மூடின கிச்சனா செய்திருக்கிறீங்க. ஓப்பன் கிச்சன் தான் போடணும், கொஞ்சம் இட வசதி இல்லை, இட வசதி பிரச்சனையால போட்டுட்டீங்க. பாருங்க இது வந்து அழகாக ஃபேண்டி கபோர்ட் அடிச்சிருக்கணும். எங்களுக்கு என்ன பொருள் வேணுமென்றாலும் எல்லாமே இதுக்கு வந்து வச்சு சாத்தி விடக்கூடிய மாதிரி இருக்குமே. இது இங்க வரையா பாருங்க எல்லா பொருட்களையும் நாங்கள் அடுக்கி விடலாம். வெளியில் ஒரு பொருட்களையும் வைக்க தேவையில்லைங்க. பாருங்க இவ்வளோ வடிவா இருக்குன்னு பாருங்க.
மேலுக்கு சின்ன சின்ன லைட்டு கூட்டி இருக்கு, அதே ஒரு வடிவாக இருக்கு. அதே பாருங்க அந்த கீழ்ப்பகுதியில கபோர்ட் தான் புல்ல. கேரண்டில வச்சு என்னன்ற கேரண்டில ஆன் பண்ணலாம். எத்தனை அடுப்பு இருக்கு? 4 அடுப்பு இருக்கு. எல்லாமே கரண்ட்ல வேலை செய்யறதா? கேஸ்ல தான் வேலை செய்யும். கரண்ட்லாம் சுவிட்ச் வேலை செய்யும். ஸ்டார்ட் வந்து கரண்ட். ஸ்டார்ட் வந்து கரண்ட்ல. கேஸ் சிலிண்டர் எங்க வச்சிருக்கீங்க? இதுக்கு கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்க என்ன? இது வழி இந்த சமையல் மனத்துக்கு இதுல பாருங்க இந்த பேன் இருக்கு. இதால அப்படியே இதால சமைக்கிற புகையெல்லாம் அப்படியே மேல அப்படியே முழுத்திடும். அதுக்காக தான் இது வந்து பாவிக்கிறது. இதுக்கு மேல வந்து கிரினெட்டா இல்லை கிரினெட் தானே, ஒரிஜினல் கிரினெட் பாருங்க. இதுக்கு மேல வந்து ஒரிஜினல் கிரினெட்கள் தான் வச்சிருக்கணும். நல்லா இருக்கு. அந்த ஒரிஜினல் கிரினெட்டை பாவிக்க ஒரு படி ஒன்று இருக்கு. ஆனா இதே மாதிரி இப்ப வேறையும் வருகுது. ஆனா இது வந்து ஒரிஜினல் கிரினெட். வந்து இருக்கு. ஆனா ஒரு அடக்கமான ஒரு கிச்சனை வந்து இந்த வீட்டுக்குரிய பாத்ரூம் வந்து இங்கெல்லாம் இருக்கு. அப்படியே இதுல வந்து மோட்டருக்குரிய சூச்செல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கலாம். இப்ப நான் உள்ளுக்கு போய் இந்த பாத்ரூம் காட்டணும் உங்களுக்கு. இது வந்து ஒரு சதுரமான ஒரு வடிவிலான இந்த பாத்ரூம் வந்து இருக்கு. இந்த பக்கம் சவர் எல்லாமே போட்டு சகல வசதியோடு இருக்கு. இந்த வீட்டுல வந்து மொட்டை மாடி இருக்கு. மொட்டை மாடிக்கு போறதுக்கான பாதை வந்து இதுதான். இப்ப நான் மொட்டை மாடியில போய் அதுல நின்று வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இந்த மொட்டை மாடியில நின்று இந்த பிரதேசம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுல கோயில் இருக்கு, இதுல வீதி இருக்கு. நீங்கள் வேலை எதுவும் செய்யற நீங்களோ? இல்ல நான் வேலை செய்யறதுனால தான் குறைவு. எனக்கு என் மனுஷன் என் பிள்ளைகள் கொஞ்சம் காசு அனுப்பிவேணும் சாப்பாட்டுக்காண்டு. அதுல மிச்சம் பிடிச்சுதான் நான் இதை செய்தேன். அதுல மிச்சம் பிடிச்சுதான் செய்தேன். அவைக்கு தெரியாம செய்தேன். அவைக்கு தெரியாது, 2 வரைக்கும் அவைக்கு தெரியாது. வீடு பால் காய்ச்சி மட்டும் தெரியாது. வீடு பால் காய்ச்சி மட்டும் ஒரு விஷயமே தெரியாது. அவ வந்து பார்த்துட்டு அதை செய்யப்பட்டு வந்து பார்த்துட்டு இந்த கணவர் அழுத பார்த்துட்டு அழுத இப்படி ஒன்று செய்து வச்சிருக்கான். சரி சரி சரி. அப்ப நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னு சொன்னா இங்க என்ன நோக்கத்துக்காக கண்டிப்பா அடிக்கடி வார நீங்களும் இங்கதான் கூடுதலா இங்க வந்து போறேன். நீங்க ரெண்டா இங்க வரைக்கும் உங்களுக்கு ஒன்று வீடு ஒன்று இருந்தா அதுல வந்து தங்கி போறது சந்தோஷம் தானே. எப்படி இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு காலம் என்ன உங்களுக்கு? 1 வருஷத்துக்கு கட்டி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏண்டா கூடுதலா சொல்லி 1 வருஷத்துக்கு வீடு கட்டி முடிக்கணும். இல்லாட்டி அங்கால 3 வருஷத்துக்கு பிறகுதான் திருப்ப பால் காய்ச்சி போகலாம்னு சொல்லி 1 வருஷம் இல்ல 11 மாசம் 11 மாசத்துக்கு கட்டி முடிச்சாச்சு. எவ்வளவு காசு முடிஞ்சா உங்களுக்கு? எனக்கு 1.30 முடிஞ்சது. 1.30 உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. எப்படி உங்களை வீட்டு கட்டின திருப்தியா? நல்ல சந்தோஷம். நல்ல வேலை நீட்டு பிரச்சனை இல்லை. ஐயப்பன் கட்டுமானம் தான் கட்டி உங்களுக்கு தந்தவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டை கட்டியதை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஐயப்பன் கட்டுமானம் தான் அழகான விதத்துல இந்த வீட்டை கட்டி இப்ப ஒப்படைச்சிருக்கிறோம். எல்லா வேலையுமே முடிச்சிருக்கிறோம். ஐயப்பன் கட்டுமானம் கட்டிய வீடுகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். மிகவும் அழகான முறையில உங்களுக்கு வந்து கட்டிடங்களை அமைக்க வேண்டிய தேவைகள் ஏதாவது இருந்தா அல்லது வீடுகளை அமைக்க வேண்டிய தேவை இருந்தா இவர்கள் உங்களுக்கு வந்து அமைச்சு தாரதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். ஒரு நியாயமான கட்டணத்தினால் இவர்கள் இந்த வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். கூடுதலாக எல்லாருமே இப்ப ஐயப்பன் கட்டுமானத்தை தேடி அவர்களை பிடிச்சிதான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு
உங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நான் தாரேன். இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை அவர்களிடமிருந்து பெற்று நீங்கள் வீடுகளை உரிய காலத்தில் வந்து கொட்டி கொடுப்பேன். இந்த வீடெல்லாம் ஒரு வருஷத்திலேயே அவர்கள் கட்டி கொடுத்துட்டினம் உங்களுக்கு சொன்ன காலத்துக்கு அந்த வீடுகளை கட்டி அவர்கள் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த அழகான வீட்டை நீங்க வாடகைக்கு பெறணும்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும், ஏதாவது நிகழ்வுகளை நடத்தணும்னு சொன்னா, இல்லாட்டி இந்த வீட்டை வந்து நீங்க தங்கணும்னு சொன்னா நாளாந்த வாடகை அடிப்படையில இவர்கள் வாடகைக்கு கொடுக்க போயினியா. அப்படி நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் வாடகையில வந்து இந்த வீட்டை வழங்க இருக்கிறோம். இதுல வந்து எல்லா வசதியும் இருக்கு, ஏசி இருக்கு, பாத்ரூம் இருக்கு, அதே நேரம் முன்னுக்கு வாகனங்களை நிப்பாட்டக்கூடிய வசதி எல்லாமே வந்து இருக்கு. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை என்று சொன்னா இந்த வீட்டை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். வவுனியா நகரத்தில இருந்து கிட்டத்தட்ட இந்த பழைய பேருந்து தரிப்பிடத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான். 5 நிமிஷத்துல இந்த வீட்டுக்கு வந்தடையக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்து என்று சொன்னா இந்த வீட்டை நீங்க எடுத்து பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு.